இந்த பையனும் அவனோட ஃப்ரெண்டும் பொம்மையெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொம்மை மட்டும் டிஃப்ரெண்டான பொசிஷன்ல இருக்கிறத பாக்குறாங்க. என்னடா இது, ஒருவேளை யோகா கம்பெனி எதுக்காச்சும் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டா, இல்லையே இந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே சர்வீஸ்ல அப்படின்னு ஃப்ரெண்ட் சொல்றான். அந்த பொம்மை இவங்க ரெண்டு பேத்தி திரும்பி பாக்குது. ஆனா இவங்க அதை கண்டுக்கவே இல்லை. அன்னைக்கு நேற்று இந்த பையன் ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு பொம்மைய அந்த ரோட்டு வரமா பாக்குறான். என்னடா இது, பொம்மை கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த பொம்மை திரும்பி இவனை பாக்குது. இந்த பையனுக்கு சும்மா அள்ளு விடல. அன்னைக்கு நைட் உட்காந்து பொம்மைகளை பத்தி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்றான். அது என்னடா அமானுஷ்யமான பொம்மையா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆராய்ச்சி பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் நைட்டு அதே மேனிக்யூர் கம்பெனிக்கு போறான். டிஃப்ரெண்டா இருக்க பொம்மை மட்டும் இவங்க ரெண்டு பேத்தையுமே துரத்துது. இப்படி வந்து பொம்மை கிட்ட வந்து தப்புச்சோம் பொழைச்சோண்டா சாமின்னு ரெண்டு பேரும் ஓடி வராங்க. பார்த்தா இங்க ரோட்ல இருக்க பொம்மை இவங்களை மறுபடியும் துரத்துது. இந்த பையன் விடாம சப்வேக்குள்ள அவன் பெசாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். பார்த்தா அங்க நிறைய மேனிக்யூர் நிக்குது. பயந்து போன பையன் பின்னாடி திரும்பினா அந்த தெருவோர பொம்மை. அதட்டி போன பையன் என்ன பண்றதுன்னு தெரியாம பொம்மையை கீழே தள்ளி விடுறான். தலை மட்டும் கீழே விழுந்துருச்சு. உடம்புல இருந்து ரத்தமா ஊத்துது. அப்ப இந்த பொம்மை ஒரு வில்லத்தனமான சிரிப்பை சிரிக்குது. இந்த பையன் எஸ்கேப் ஆலான்னு பார்த்தா இப்ப இந்த பையனும் பொம்மையா மாறிட்டான்.